இன்னைக்கு ஒரு சூப்பரான, இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல் விலாக் தான். கண்டிப்பா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விலாக்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சின்னதா ஒரு ஹேர் பேக்கோட தான் ஸ்டார்ட் பண்றேன் விலாக. மார்னிங் எழுந்ததும் முட்டை, தயிர், விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வீட்லயும் விளக்கேத்திட்டு விநாயகருக்கும் போய் விளக்கேத்திட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி எப்பவும் இந்த மாதிரி நிலவாசல் இப்படி வைக்கிறது ரொம்பவே நல்லது. 4 டேஸ் ஒன்ஸ் இந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றிட்டு வேற எலுமிச்சம்பழம் வச்சிடலாம். அப்படியே கையோட மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். அதோட இன்னைக்கு கோதுமையும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். 1.25 கப் கோதுமைக்கு 1/4 கப் அளவு அரிசியும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்தும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். அதோட கம்பு தோசைக்கும் மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. எழுந்ததும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவு அரைக்கிறதுக்கும் போட்டுட்டு அப்படியே இந்த மாவு ரெடியாகிறதுக்குள்ளே கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு மார்னிங். ஸோ அதையும் கையோட க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் லேட் ஆனால் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக கையோட க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இட்லி மாவும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்துகிட்டு கோதுமைக்கும் மாவு அரைக்கிறதுக்காக அதை போட்டுட்டேன். ஏன்னா கோதுமை நம்ம உடனே ஊற்றணுங்கிறதுக்காக, உடனேனா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் கோதுமை தோசைக்கு ஊற்றணும். அதனாலேயே ஏர்லியராகவே மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவும் இந்த இட்லி தோசைக்கு அரிசி மாவு அளவாக தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். மற்றது சிறுதானியங்கள், அப்புறம் இல்லைனா ஆப்பத்துக்கு பணியாரம் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைங்கிறது நம்மளுக்கே கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனாலேயே இந்த கோதுமை தோசை நம்ம ஈஸியாக கோதுமை மாவு கடையில் கிடைக்குது, அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் இதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் இதை எப்பயாவது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். சூப்பராக கோதுமை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே கம்பு தோசைக்கும் போட்டு விட்டாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இதுவும் ரெடி ஆயிரும். ஸோ சிறுதானிய மாவெல்லாம் அரைக்கிறது ரொம்பவே குவிக்காக அரைச்சிடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு சிறுதானிய மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நம்ம நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கார்போஹைட்ரேட் ரொம்ப அரிசியாக சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் கோதுமை தோசைக்கு சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கிறேன். அதுவும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதோட 1 ஸ்பூன் கருப்பு உளுந்தும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கிறேன். அதோட வெள்ளைப்பூடு, இஞ்சி சும்மா 2 துண்டு அளவு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். வெள்ளைப்பூடும் இஞ்சியும் கொஞ்சமாக, அதோட தேங்காயும் கருவேப்பிலை, வத்தல் புளி. வத்தல் புளி நான் ஏற்ற கிளிப்பு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதில் காட்டலை. இதோட காரத்துக்கு கொஞ்சமாக வத்தலும் புளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேணாம். நல்லா புளிப்பான தக்காளினா 2 சேர்த்தா போதும். நல்லா இப்போ வதக்கி விட்டு தக்காளி நல்லா மசியவும் ஆற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னியாக இருந்தாலும் எந்த சட்னியாக இருந்தாலும் ரொம்ப மையாக அரைச்சாலே அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கிட்டாலே எல்லா சட்னியுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடுகுளுந்து, கருவேப்பிலை, ஒரு வத்தல் பிச்சு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அந்த சட்னியை அதோடு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கோதுமை தோசைக்கு சூடான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதோட தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே கோதுமை தோசைக்கு தக்காளி சட்னியும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நார்மல் தோசைக்கே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். சுட சுட கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதை இட்லி அரிசி சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். ஆனால் அது மாவு கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக இட்லி அரிசி சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். சேவிங்ஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன், நம்ம எமர்ஜென்சிக்குன்னு வீட்டில் ஒரு 5000ஆவது நம்ம சேவிங்ஸ் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு எந்தெந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். எப்படி தான் இருந்தாலும் நம்ம கையில் கிடைக்கிறதெல்லாம் செலவாகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் கூட எஸ்பி, நான் இப்போ காட்டியிருக்க இந்த எஸ்பிங்கிறது நம்மளுக்கு சிறு சேமிப்பு மாதிரி. சின்ன வயசில் நம்ம ஸ்கூல்லலாம் கிடைக்கிற காசெல்லாம் நம்ம டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து சேர்த்து வைப்போம், நம்ம தேவைப்படுறப்ப எடுத்துக்குவோம். அந்த மாதிரி தான் இந்த எஸ்பி அக்கௌண்ட்டு. இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினைக்கிறப்ப இதை எடுத்துக்கலாம். இதிலே போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு புக் காட்டினேன், ஆர்டின்னு. அது 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஸ்கீம் மாதிரி நம்ம 500லேருந்து நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம்.
ஆரம்பிக்கலாம். ஸோ 500னா மந்த்லி 500 அந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து போட வேண்டியது வரும். இதே மாதிரி பிபிஎஃப்னு குழந்தைங்களுக்கான அக்கௌண்ட் இருக்குது. அதுவுமே நான் போட்டிருக்கிறேன். இந்த மந்த் அதை பே பண்ணதுனால அந்த புக் இப்போ இல்லை. இந்த ஒரு 10 டேஸ் ஆகும் அந்த அக்கா கொண்டு வரதுக்கு. இது வந்து நம்ம நேர்ல போய் தான் பே பண்ணணுங்கிறது இல்ல. இப்பல்லாம் அக்கவுண்ட்லேயே வந்து நம்ம கூகுள் பே மூலியமாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து சிறுக சிறுக காசு சேர்த்து வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம நிம்மதியான லைஃப்ப வந்து வாழலாம். சின்ன சின்ன சந்தோஷங்களும் இது மூலியமா கிடைக்கும். இப்ப நான் வந்து காட்டிட்டு இருக்கேன் இந்த ஷாப்பிங்லாம் என்ன அப்டின்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணேன். நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி, அதில வந்து சேவ் பண்ணதில கொஞ்சம் அமௌண்ட்ட வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். மத்தத வந்து எஸ்பில வந்து போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி சிறுக சிறுக நம்ம சேர்த்து வைக்கிறப்ப, அதில கொஞ்சம் அமௌண்ட் பார்க்குறப்ப நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதில கொஞ்சமா வந்து நம்மளுக்காகன்னு கொஞ்சம் ஒதுக்கி, அந்த நேரத்துக்கான செலவுக்கா வச்சுக்கலாம். மொத்தமா செலவு பண்ணவும் வேணாம். அதே நேரத்தில மொத்தமா செலவு பண்ணாம சேர்த்து வைக்கவும் வேணாம். நம்ம விருப்பப்பட்டத வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமா கிடைக்கிறத வந்து 2ஆ பிரிச்சு கொஞ்சம் சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம ஆசைப்பட்டத வாங்கிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சு யூஸ் பண்ணிட்டாலே, ஐயோ! இவ்வளோ செலவு பண்ணிட்டோமேங்கிறது தோணவும் தோணாது. பிகாஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்றத வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கையில இருந்தா கண்டிப்பா செலவாயிரும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்க்கறது மூலியமா நெறைய விஷயங்கள வந்து இது ஒரு பழக்கமாவே நீங்க மாத்திட்டீங்கன்னா, இந்த பழக்கம் உங்களை விட்டு எப்பவுமே போகாது. நான் அந்த உண்டியல்ல ஓப்பன் பண்ணதுலேருந்தும், அப்புறம் எஸ்பி அக்கவுண்ட்ல இருந்தும் கொஞ்சம் அமௌண்ட்ட வந்து எடுத்து தான் இந்த ஷாப்பிங்கே நான் பண்ணேன். நீங்க நினைக்கலாம், இந்த பொருள்லாம் வாங்குறதுக்காக வந்து இவ்வளோ வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே நெனச்ச பொருள இப்படி வாங்குறதுக்கு உடனே வந்து முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமா பண்றப்ப தான் நெறைய பேருக்கு வந்து அது வந்து பெரிய வந்து செலவா தெரியாது. சாதாரணமா வந்து சில பேர் வந்து 5000, 10,000ங்கிறது சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு அது வந்து பெரிய மலை மாரி இருக்கலாம். நடுவுல இருக்கிறவங்களுக்கு இங்கிட்டும் போக முடியாம, அங்கிட்டும் போக முடியாம கூட இருக்கலாம். ஆனா எந்த நேரத்திலயும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கண்டிப்பா எப்பயாவது ஒரு நேரம் சூழ்நிலைகள் மாறும். அதனால எப்பவும் நம்மளுக்கான பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் தான். ஸோ பணம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்குமே நல்லா தெரியும். இப்ப இருக்குங்கிறதுக்காக நம்ம அப்பப்போ செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அத வந்து பின்னாடி வந்து சேர்க்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சின்ன சின்ன பொருள வந்து நம்மளுக்கு காசு கிடைக்குதுன்னு சொல்லி உடனே வாங்காம, இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமா வாங்குறப்ப, அது நம்மளுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். நெறைய செலவு பண்ணிட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருக்கும். ஸோ நெறைய நாள் நான் ஆசைப்பட்டு கிச்சனுக்காக வாங்கணும்னு நெனச்ச ஒரு ஒரு பொருள் தான் இந்த ஸ்கில்லட் கேஸ்ட் அயர்ன். ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. இத வாங்குறதுக்கே நான் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்த உடனே இந்த வீடியோ பார்த்தோம்னா இது வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாங்கிற மாரி திங்க் பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி அது மூலியமா நெறைய பொருள வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வாங்குற பொருளுமே நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிற மாரி யோசிச்சு வாங்குங்க. இந்த பொருள் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவை இருக்குதா? இந்த பொருள நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோமா? அப்படிங்கிற மாதிரியும் நெனச்சு வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து பிளான் பண்ணி வாங்குங்க. அதே சமயத்துல உங்களோட சேவிங்ஸ் ரொம்ப ஷார்ட் பீரியடாவும் இருக்காம, நான் சொன்ன மாதிரி இந்த பிபிஎஃப் அதே மாரி ஆர்டி இதெல்லாம் வந்து 5 இயர்ஸ். பிபிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஸ்கீம்னா தங்கமகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு இருக்குது. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களோட 18 இயர்ஸ்க்கு மேல தான் அத எடுக்க முடியும். அப்ப வந்து நம்ம மாசம் மாசம் பே பண்ணதோட அமௌண்ட்லாம் வந்து நல்லாவே வந்து ஒரு லாபத்த குடுக்குற மாரி இருக்கும். நீங்க வேணா Googleல சர்ச் பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.